எடுத்தோம் அரைச்சோம் கொடுத்தோம் யாரு சாப்பிட்டா என்ன எக்கடு கட்டு போனா எனக்கு என்ன அந்த அடிப்படையில நம்ம ஆயில் ஃபுட் நம்ம செய்யலாம் சிறுதானிய உணவை அத்தா மக்களா 1983 இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி எல்லாத்தையும் ப்ராப்பரா இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாய்ஸ்டர் டெஸ்ட், pH டெஸ்ட், ஹெவி மெட்டல், மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட், இத்தனை டெஸ்டையும் முடிக்கணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வெளியாக்கிட முடியாது. இது என்ன அதுக்கப்புறம் லேப் டெஸ்ட் அனுப்புவோம். கடைசியா அனுப்பிட்ட பிறகு இதை பாஸ் பண்ண பிறகுதான் ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளுக்கு கொண்டுட்டு வர முடியும், மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு பாதிப்பு நடக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு ரூல்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோங்க. இங்க பாருங்க, மெஸ்தி உணவுக்குன்னு சொல்லி கொடுத்த ஒரு லோகத்தை மலேசியா. இங்க பாருங்க, இதுல மிஸ்தி இருக்கும். நிறைய ப்ராடக்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ல இந்த மிஸ்தின்றது இருக்காது. மிஸ்தின்றது வேற இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய பேர் உங்க ப்ராடக்ட்ல மிஸ்தி இருக்கா கேட்காம இருக்குன்னு கேட்டா ஆத்திர பாருங்க இல்லையா? அந்த ஆத்திரத்தை இதோட படாதீங்க. ஏன்னா இவ்வளவு டெஸ்ட் செய்ய வேண்டியது இருக்கு. எதுக்குன்னா சாப்பிடுறவங்களுக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு. கன்சியூமர் ஹேவ் டு டேக் நோட். இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பொருள் நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மேனுஃபேக்சரிங் இவ்வளவு வேலை செய்யணும், நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு. இதுக்கு அப்புறமும் ஒரு பொருள் வாங்கி சாப்பிடும் போது இந்த மாதிரியான லோ மெஸ்தி இல்ல ஹலால் இல்லன்னா தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க. பிகாஸ் அது ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணல, ப்ராப்பர் டெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். சிறுதானியம் சாப்பிடுறது நல்லதுதான், தப்பு கிடையாது. ஆனா அளவுக்கு மீறின அமிர்தம் நஞ்சி. காலைகள் இஞ்சி கடுப்புக்கு சுக்கு இரவினர் கடுக்காய் உண்பவன் கூனின்றி நினைக்கும் கேவன் கூட கூன் இருந்து அப்பான்றது சித்தர்களோட வாக்கு. அதுக்காக காலையில 1 கிலோ இஞ்சி, மத்தியானம் 1 கிலோ சுக்கு, ராத்திரில 1 கிலோ கடுக்காய் அரைச்சு குடிச்சுமா மறுநாள் காலையில விரைச்சு செத்து போயிடுவான். ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சி. இப்ப பாத்தீங்கல்ல, ஒரு ப்ராடக்ட வெளியாக்குறதுக்கு எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டியது இருக்கு. பாத்தீங்களா? என்ன காரணம் கேட்டீங்கன்னா சாப்பிடுற பொருள் ஒரு மனுஷனோட உடல்நிலையை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கேமத்ரியான் கசியத்தான் மலேசியா இந்த அளவுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்டேஷனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க. இது எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராடக்ட மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில சாப்பிடுறதுக்கு கொடுக்க முடியும். இங்க ஹோம்மேட்டா நான் வந்துட்டு சிறுதானியம் செய்யறேன், சத்து மாவு செய்யறேன்னு சொல்லி செய்றீங்க இல்லையா? உங்கள்கிட்ட எந்த அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சிருக்கீங்க? ஏன் இந்த டாக்குமெண்டேஷனா கலவி வந்துட்டு விஷமா மாறிடக்கூடாது. சிறுதானியம் தான் நல்ல பொருள் தான், நான் சிறுதானியம் தான் நான் கலக்கிறேன், வேற எதுவும் கலக்கல நீங்க சொல்லலாம். ஆனா அந்த கலவை தவறா போயிடக்கூடாது, ஒரு உடம்ப பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கான லேப் டெஸ்ட்ல இருந்து எல்லா டாக்குமெண்டேஷனும் அவங்க கேட்கறாங்க. ஓகே, செய்யறீங்க, அதுவும் தப்பா வேற சொல்லி கொடுத்துருங்க. டயபெட்டிஸ் காரவங்க தோசை மாவுல கலந்து சாப்பிடுங்க, சிறுதானியத்தை பால்ல கலந்து சாப்பிடுங்க, தயிர்ல கலந்து சாப்பிடுங்க, மோர்ல கலந்து சாப்பிடுங்க. எந்த இடத்துல ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு சுகர் குறையும்? எங்கேயாவது லாஜிக் இருக்கா சார்? கன்சியூமர் வந்து நீங்களும் தெளிவா புரிஞ்சுக்கணும். உணவோட பழக்க வழக்கம் மாறாம இங்க எதுவுமே மாறாது. நான் ஒரு சிறுதானிய ஒரு ஸ்பூன் எடுத்து நான் பால்ல கலந்து குடிச்ச கையில என் சுகர் அப்படியே இறங்குறோம், மாத்திரை மருந்து விட்டுருவோம் அப்படின்னா இதை முழுக்க ஒரு பொய்யான தகவல். சரிங்களாங்க? உணவோட பழக்க வழக்கம் மாறணும்னு சொல்லிதான் நான் ஆங்கில ஃபுட்டை உணவாவே கொடுத்தேன். காலை பசியாரியா இதை எடுத்துங்க, ராத்திரி சாப்பாடா இதை எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. பணம் சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தவறான விஷயத்தை கத்துக் கொடுக்காதீங்க. தவறு செய்யறதா அதை முறையா செய்யுங்க. அப்படி இல்லையா தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிருக்கு பின்னாடியும் ஒரு குடும்பம் இருக்குங்க, பல உறவுகள் அவரை சார்ந்து இருக்கு. இந்த இடத்துல நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பாவத்தை செஞ்சிடாதீங்க. அது எங்கேயுமே கொண்டு போய் நம்ம தீர்க்க முடியாது.